தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல். தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சியும் ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்புகளும். தமிழக அரசியல் வரலாற்றில் பல தசாப்தங்களாக நிலவி வரும் இருமுனை போட்டியை உடைத்து ஒரு மாற்று சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருப்பது தற்கால அரசியலின் மிக முக்கியமான திருப்பமாகும். குறிப்பாக தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் எக்ஸிட் போல் கணிப்புகள் இக்கட்சிக்கு 90 முதல் 120 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருப்பது டிவிகே வெறும் புதிய கட்சி மட்டுமல்ல, அது தமிழகத்தின் அடுத்த அதிகார மையமாக மாறும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மக்கள் விரும்பும் மாற்றத்தின் அடையாளம். ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கணிப்பு என்பது வெறும் எண்கள் அல்ல, அது தமிழக மக்களின் அடிமனதில் நிலவும் மாற்றத்திற்கான ஏக்கத்தின் வெளிப்பாடு. 90 முதல் 120 இடங்கள் என்பது ஒரு புதிய கட்சிக்கு கிடைப்பதற்கரிய மிகப்பெரிய அங்கீகாரம். இது தமிழகத்தில் நிலவும் ஆளும் கட்சி எதிர்ப்பு அலையை தாண்டி டிவிகே தலைமையின் மீது மக்கள் கொண்டுள்ள அபரிமிதமான நம்பிக்கையை காட்டுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் இக்கட்சி ஏற்படுத்தியுள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சிக்கு வித்திட்டுள்ளது. துல்லியமான ஆய்வு முறையும் டிவிகேயின் வெற்றியும். ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தனது ஆய்வுகளை பாரபட்சமின்றி மிக விரிவான தரவுகள் மற்றும் டெமோகிராஃபிக் அனாலிசிஸ் அடிப்படையில் மேற்கொள்பவர்கள். இவர்களது கடந்த கால கணிப்புகள் பல மாநிலங்களில் ஆட்சிக்கட்டிலில் அமரப்போவது யார் என்பதை துல்லியமாக சொல்லியிருக்கின்றன. அதே பாணியில் இப்போதும் டிவிகேயின் செல்வாக்கை கணித்திருப்பது அக்கட்சிக்கு கீழ்மட்ட அளவில், அதாவது கிரவுண்ட் லெவலில் இருக்கும் வலுவான ஆதரவை உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக புதிய கட்சிகளுக்கு தொண்டர் பலம் இருக்காது என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் டிவிகேவை பொறுத்தவரை அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு பெரும் மக்கள் திரள் எழுச்சியுடன் இருப்பது இக்கணிப்புகள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆட்சி அமைக்கும் சக்தியாக உருவெடுத்தல். 120 இடங்கள் வரை எட்ட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுவது டிவிகே கிங், அதாவது தனித்து ஆட்சியை பிடிக்கும் நிலையை எட்டிவிட்டதை காட்டுகிறது. ஒருவேளை இழுபறி நிலை ஏற்பட்டாலும் ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் சக்தியாக டிவிகே விளங்கும். இது பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகளுக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது. ஒரு புதிய கட்சி தனது முதல் தேர்தலிலேயே இத்தனை இடங்களை கைப்பற்றும் என்று கணிக்கப்படுவது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டதையே உணர்த்துகிறது. திராவிட கோட்டைகளை தகர்க்கும் வியூகம். நீண்ட காலமாக கோட்டை கட்டி ஆண்டு வரும் கட்சிகளின் வாக்கு வங்கிகள் தற்போது சரிவை சந்தித்து வருகின்றன. டிவிகேயின் வருகை அந்த கட்சிகளின் வாக்கு வங்கியில் பெரும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது. வெறும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவாக மட்டுமல்லாமல் இது வாக்குகளாக மாறும் என்பதை ஆக்சிஸ் மை இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தெளிவான கொள்கைகளும் மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறையுமே இத்தகைய ஒரு பெரிய முன்னிலையை, அதாவது ஹை ரேஞ்ச் பிரெடிக்ஷனை சாத்தியமாக்கியுள்ளது. முடிவுரை. முடிவாக ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டுள்ள இந்த கணிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றியை முன்னறிவிக்கிறது. இது ஒரு தற்காலிகமான மாற்றமல்ல, மாறாக தமிழகத்தின் அரசியல் முகவரியையே மாற்றப்போகும் ஒரு பெரும் வரலாற்று நிகழ்வு. 90 முதல் 120 இடங்கள் என்பது ஒரு தொடக்கம்தான். வாக்கெண்ணும் நாளில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முழுமையான வெற்றியுடன் புதிய சகாப்தத்தை படைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மக்கள் சக்தி இப்போது மாற்றத்தின் பக்கம் திரும்பியிருக்கிறது என்பதற்கு இந்த கணிப்புகளே சாட்சி.